ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பழைய நியூஸ் தான் இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்லிட்டு இருக்கேன். இனிமேட்டு சொல்ல மாட்டேன், மாற்றிக்கிறேன். ஸோ குரூப் 4 சிலபஸ் வந்து நமக்கு நல்லாவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். இது வந்து தமிழில் ஃபுல்லாகவே இலக்கணம் பற்றி தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இலக்கணம், கலைச்சொற்கள் அது மாதிரி தான் அதிகமாக வந்திருக்கு. இது இப்போ பார்ட் 7க்கான வீடியோ. இது பார்ட் 7க்கான வீடியோ. டெய்லி ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். அது மாதிரி இலக்கணமும் சைட் பை சைட் போட்டுடுறேன் கண்டிப்பாக நான். இப்போ வந்து பார்ட் 7ல் ஃபர்ஸ்ட் வந்து திருக்குறள் இருக்கும். ஓகேவா, கரெக்ட் தானே? ஃபர்ஸ்ட் வந்து திருக்குறள் இருக்கும். அதை அவங்க கொச்சன்னு கொடுத்துருக்காங்களா, என்ன கொடுத்துருக்காங்க, ஏது கொடுத்துருக்காங்கன்னு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. பட் அது வந்து நல்லாவே பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் திருக்குறள் கொடுத்துருக்காங்க, அடுத்து அறநூல் தொடர்பான செய்திகள், அடுத்து தமிழ் தொன்மை சிறப்பு தொடர்பான செய்திகள், அப்புறம் தமிழ் சான்றோர்கள் பற்றிய செய்திகள். இவ்வளவுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க கொசன்னு கொடுத்துருக்கிறதுனால என்னென்ன ஏதுன்னே தெரிய மாட்டேங்குது. அறநூல்கள் தொடர்பான செய்திகள்ல ஃபர்ஸ்ட் நாலடியார் பத்தி பாத்திரலாம். ஓகேவா, அறநூல்கள்ன்றது 17 கீழ்கணக்கு நூல்கள்ல வர்றது. 17 கீழ்கணக்கு நூல்கள்ல அறநூல்கள், புறநூல்கள், அகப்புற நூல்கள்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. சோ இங்க அறநூல்கள் தொடர்பான செய்திகள்னும் போது நாலடியார்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். நாலடியார் வந்து நியூ புக்லயே ஒரு பாட்டு இருக்கு, ஓல்டு புக்ல ஒரு பாட்டு இருக்கு. சிலபஸ் வைஸ் நான் போலான்னு பாக்குறேன். சிலபஸ் போனா ஈஸியா இருக்கும்ல, நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிட்டே வந்துடலாம்ல, அதுக்காக. ஓகேவா, இது நாலடியார்ல இருக்கிறது நியூ புக்ல. ஆக்சுவலி இது வந்து ஓல்டு புக்ல இருக்கிறது. ஓகேவா, நியூ புக்ல இருக்கிறது அடுத்தது பாத்துடலாம். இது வந்து இயல் 2ல இருக்கு, 6th புக்ல. ஓகே, ஓல்டு புக். இது ஃபர்ஸ்ட் வந்து ஓல்டு புக் நாலடியார்ல. நாலடியார்ன்றது யார் எழுதியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்டதுதான் நாலடியார். இந்த பாட்டு பாருங்களேன், இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான பாட்டு. நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூட. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதோர் நட்பெண்ணாம் சேய்தானும் சென்று கொளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையர் தொடர்பு. ஓகேவா, நாய்க்கால்னா நாயின் கால் அப்படின்னு சொல்றாங்க. ஈக்கால் அப்படின்றது ஈனோட கால். நன்கு அணியர் அப்படின்னா நன்கு கூட்டல் அணியர் நல்லா தெரிஞ்சவங்க அந்த மாதிரி. அணியர்ன்றது நெருங்கி இருப்பவங்க. ஓகேவா, எண்ணாம் அப்படின்னா என்ன பயன். சேய் அப்படின்னா தொலைவு, சேய் தொலைவு, செய் அப்படின்னா வயல். சேய்னா தொலைவு, செய்யினா வயல். அணையார் அப்படின்னா போன்றோர். இதோட பாடலோட பொருள் என்ன அப்படின்னா, நாயின் கால் விரல்கள் நெருங்கி இருக்கும், அதனை போல சிலர் நம்மோட நெருக்கமாக தான் இருப்பாங்க, ஆனா அவர்கள் ஈயின் கால அளவு கூட நமக்கு உதவ மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க நட்பால் என்ன பயன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் 2 லைன் தான் இருக்கு. அதுக்கு எவ்வளவு பெரிய மீனிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. நாயின் கால் விரல்கள், நாய்க்கால் சிறு விரல் போல் நன்கணியர் ஆயினும், அதாவது நாயினோட கால் விரல் எப்படி நெருங்கி இருக்குமோ அது போல சில பேர் நம்மளோட நெருங்கி இருப்பாங்க, ஆனா அவங்க ஒரு ஈயின் கால் அளவு கூட நமக்கு உதவ மாட்டாங்க, ஒரு சின்ன உதவி கூட உதவ மாட்டாங்க. அவங்க கூட நட்பு வச்சு என்ன பயன். அடுத்து, வாய்க்கால் தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும். வாய்க்கால் தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும். வாய்க்கால்ன்றது எங்க இருந்து தண்ணி கொண்டு வந்து நம்ம கிட்ட பாய்ச்சறது தானே. அந்நீரை வயலுக்கு பாய்ச்சி விளைய உதவும் வாய்க்காலை போல் உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்கள் நட்பை நாம் தேடிக்கொள்ளுதல் வேண்டும். அதாவது வாய்க்கால்ன்றது எங்க இருந்து தண்ணி கொண்டு வந்து வயலுக்கு சேர்க்கும். ஓகேவா, அது போல தூரத்துல இருக்கிற மனிதர்கள் நமக்கு அவ்வளவு உதவி செய்வாங்களாம். அவங்களோட நட்பை தான் தேடி சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சேய்தானும் சென்று கொளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. சேய்னா தொலைவுல இருக்கிறவங்க, தொலைவு. செய்னா வயல். ஓகேவா, நாலடியார்ன்றது இவ்வளவுதான் இருக்கு. நாலடியார் பத்தி நம்ம சிலபஸ்ல இருக்கிறது 2 பாட்டு தான், ரொம்பவே அழகா கொடுத்திருப்பாங்க. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஆயினும், இது எதோட இதுன்னு கேட்டு சொல்லி கேட்பாங்க. நாலடியார்னு நம்ம கரெக்டா எழுதிடணும். ஈக்கால் துணையும் உதவாத ஒரு நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. ஓகே, நூல் குறிப்பு பார்த்துடலாம். நான் சொன்ன மாதிரி 17 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒண்ணுதான் நாலடியார். 17 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து 10 பாட்டு 8 தொகை என்ன சொல்லுவாங்க, அதை சங்க நூல்கள்னு கூட சொல்லுவாங்க. இது 17 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா சங்கம் மருவிய நூல்கள். ஓகேவா, 17 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்றுதான் நாலடியார். இந்த நூல் வந்து 400 பாடல்களை கொண்டிருக்கு. அறக்கருத்துக்களை கூறுவது நாலடி 400 எண்ணும் அப்படின்னு சொல்லுவோம், சிறப்பு பெயர் உண்டு. இந்நூல் சமண முனிவர் பலர்களால் தொகுக்கப்பட்டது, அது பாடப்பட்டது வந்து தொகுத்து தான் நாலடியார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்
பதினெண் மேல்கணக்கு நூல்கள் 17 கீழ்கணக்கு நூல்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்காங்க. 17 மேல்கணக்கு நூல்கள்னா 10 பாட்டு 8 தொகை, அது வந்து சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்றோம். அதுவே 17 கீழ்கணக்கு நூல்கள்னா அதுக்கப்புறம் வந்த பாடல்கள். 17 கீழ்கணக்கு நூல்கள்ன்றது அது வந்து சங்கம் மருவிய நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல 18 நூல்கள் இருக்கு. 18 நூல்கள் இருக்கு. 17 கீழ்கணக்குனாலே 18 நமக்கு தெரியும். இந்நூல்களை கீழ்கணக்கு நூல்கள் எனவும் கூறுவர். ஓகேவா? 17 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலானவை அறநூல்களே அப்படின்னு சொல்றாங்க. ரொம்பவே ஈஸியா இருக்கும். இது வந்து ஓல்டு புக்கோட நாலடியார் பாட்டு. நியூ புக்கோட பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி இதுல இருக்க புக் பேக் பாத்துடலாம். ஓகேவா? அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர். செய்னா வயல் சொன்னல. பிரித்து எழுதுக. நாய்க்கால் நாய் கூட்டல் கால், நன்கு அணியர் நன்கு கூட்டல் அணியர், நட்பெண்ணாம் நட்பு கூட்டல் எண்ணம். பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகலாம் தனியா ஒரு வீடியோவா போட்டுடுறேன் கண்டிப்பா, ஓல்டு புக் நியூ புக்னு சொல்லிட்டு. இப்போ புக் பேக் அப்படியே கையோட பாத்துடலாம் அப்படின்ட்டு இருக்காரு. நாலடியார்ன்றது 17 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. 17 என்பதற்கு அர்த்தம் 18 எனக்கு தெரியும். அடுத்து நியூ புக்கோட பாத்துடலாமா? நியூ புக்ல கொடுத்திருக்காங்க அழியா செல்வம். இதுவும் 6th தான் இருக்கு, 2வது இயர்ல தான் இருக்கு. ஓகேவா? அழியா செல்வம் 2வது இயலா 5வது இயலன்னு கரெக்டா தெரியல, நான் பார்த்து சொல்றேன். வைப்புழி கோட்படா வாய்தீயிற் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செறின் வவ்வோர் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்றும் அல்ல பிற. வைப்புழி கோட்படா வாய்தீயிற் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செறின் வவ்வர் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மீற்று அல்ல பிற. வைப்புழி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈயில் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தலும். விச்சை அப்படின்னா கல்வி. வவ்வார் கவர முடியாது. எச்சம் அப்படின்னா செல்வம். கல்வியை பொருள் போல வைத்திருப்பனும், அது பிறரால் கொல்லப்படாது, அதாவது திருடப்படாது அப்படின்னு சொல்றாங்க. ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது. மத்தவங்களுக்கு சொல்ல சொல்ல, மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க கொடுக்க அது குறைஞ்சிடாது, இன்னும் அதிகமா தான் ஆகும். மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் அது கவர முடியாது. யார் நினைச்சாலுமே அதை கவர முடியாது. ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்க்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும், மற்றவையெல்லாம் செல்வமே ஆகாது. படிக்க வச்சிருங்க குழந்தைய, அதுதான் இருக்கிறதே பெரிய செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? கல்வியை வைப்புழி கோட்பட வாய்த்தீயிற் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செறின் வவ்வர் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்று அல்ல பிற. ரொம்பவே அழகான வரிகள். இதுவும் வந்து ப்ரீவியஸான கொஸ்டின்ஸ் தான். நூல்வெளி பார்த்துடலாம். முன்னாடி இருந்ததுதான் இருக்கும். நாலடியார்ன்றது சமண முனிவர்கள் பலரால் தொகுக்கப்பட்ட நூலாகும். இந்நூல் 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. இது 400 வெண்பாக்களால் ஆனது. இந்நூலை 4 அடி 400 வேளாண் வேதம், இது ரொம்பவே முக்கியமான வேர்டு, வேளாண் வேதம் என்று அழைப்பர். திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம்னு முப்பால் பகுத்து கொண்டிருக்குது. இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் 4ம் 2ம் சொல்லுக்குருதி. இத முப்பாலாக பிரிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தர்மர். அறம்பொருள் இன்பம்னு பிரிச்சிருக்காங்களா, அது யார் பிரிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மர். இது தொகுத்தவர், நாலடியார் தொகுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பதுமனார். ஓகே, நாலடியார தொகுத்தவர். ஏன்னா சமண முனிவர்கள் பலரால் தானே பாடப்பட்டிருக்கு. ஆனா அது தொகுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பதுமனார். இதெல்லாம் பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க, அப்பதான் ஞாபகம் வரும். ஓகே, முப்பாலாக அது வகுத்தவர் யாரு? தர்மர். ஓகேவா? நாலடியார்ல இவ்வளவுதான், 2 பாட்டு தான் இருக்கு நம்ம சிலபஸ்ல, நம்ம இதுல புக்ல. சோ நல்லா பாத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். எதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. புக் பேக் பாத்துடலாம். ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி. கல்வியை போல் டேஷ் செல்வம் வேறில்லை, விலையில்லாத செல்வம். வாய்த்தீயின் சொல்லை பிரித்து எழுதுக. வாய்த்து கூட்டல் ஈயின். கேடில்லை பிரித்து எழுதுக. கேடு கூட்டல் இல்லை. எவன் கூட்டல் ஒருவன், எவன் ஒருவன். ஓகேவா? அப்படியே சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக, படிச்சுக்கிட்டே இருங்க. நான் தனியா அதுக்கு வீடியோவும் போடுறேன், அதை ரிவிஷன் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, அவ்வளவுதான். நாலடியார் பத்தி பார்த்தாச்சு. இதே மாதிரி டெய்லி ஒரு இது பார்த்துடலாம். சைட் பை சைட்ல இலக்கணமும் சேர்த்து பார்த்துடலாம். ஓகே, ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.